வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பில் இட்லி, பயத்தம்பருப்பு இட்லி பண்ண போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பயத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நைட்டு 8 hours ஊற வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம நல்லா வடிச்சுட்டு நைஸ் மாவாக இதை அரைச்சிக்கிறோம். இதை அரைச்சிட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் என்னங்கிறது காட்டுறேன். நான் ஏன் நைட்டே ஊற வச்சுட்டேன், ஏன் பயத்தம்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் ஈஸியாக ஊறக்கூடியது தானே, கிளம்பியே சீக்கிரம் ஊறிடுமே அப்படிங்கிறீங்களா? கரெக்டு. இது பெர்மனெண்ட் ஆகிறதுக்காகத்தான் நான் அந்த மாரி ஊற வச்சுருக்கேன். இப்போ கூட ஊற வைக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன்னா அது நைட்டு நான் வைப்பேன். நான் இப்போ ஊற வச்சேன்னா நான் நைட்டு வாக்க முடியாது, ஏன்னா மாவு பொங்கி வரணும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, மாவு பொங்கல் அப்படின்னா இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி வாக்கணும். இப்போ நான் இதுக்கு தயிர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். மாவு அரைச்சிட்டு மாவு பொங்கி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பில் இட்லி, பயத்தம்பருப்பு இட்லி பண்ண போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா, நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பயத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நைட்டு 8 hours ஊற வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம நல்லா வடிச்சுட்டு நைஸ் மாவாக இதை அரைச்சிக்கிறோம். இதை அரைச்சிட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் என்னங்கிறது காட்டுறேன். நான் ஏன் நைட்டே ஊற வச்சுட்டேன், ஏன் பயத்தம்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் ஈஸியாக ஊறக்கூடியது தானே, கிளம்பியே சீக்கிரம் ஊறிடுமே அப்படிங்கிறீங்களா? கரெக்டு. இது பெர்மனெண்ட் ஆகிறதுக்காகத்தான் நான் அந்த மாரி ஊற வச்சுருக்கேன். இப்போ கூட ஊற வைக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன்னா அது நைட்டு நான் வைப்பேன். நான் இப்போ ஊற வச்சேன்னா நான் நைட்டு வாக்க முடியாது, ஏன்னா மாவு பொங்கி வரணும். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, மாவு பொங்கல் அப்படின்னா இதில் தயிர் மிக்ஸ் பண்ணி வாக்கணும். இப்போ நான் இதுக்கு தயிர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். மாவு அரைச்சிட்டு மாவு பொங்கி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பயத்தம்பருப்பு இட்லிக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜலத்தை நல்லா வடிச்சு நினைக்கணும். இது பெரும்பு பயத்தம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கிரைண்டரில் கூட நல்லா ஓட விட்டு அரைக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கே கிரைண்டரில் ஓட விடலாம். எனக்கு காலையில் டைம் இல்லாததுனால நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து விட்றேன். இதை நான் 2 இடம் அரைச்சி எடுக்க போகிறேன். நான் இதிலேயே உப்பு போட்டுவிட்டேன். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் மாவு அரைச்சிட்டேன். ஒரு 7 மாவு இதில் வழிச்சுட்டேன். ஜலம் விட்டு அரைக்காதீங்க. உங்களுக்கு நான் இது நேச்சுரலாக புளிக்க வச்சுட்டு தான், இந்த மாவை பொங்க வச்சு தான் நான் இதை பண்ண போகிறேன். அதுதான் நேச்சுரல் ஹைஜீனிக்காக இருக்கும். அப்படி உடனே வாக்கணும் அப்படிங்கிறவா தயிர் விட்டுக்கலாம். புளிக்காத தயிராக விடணும். புளிக்காத தயிரை நான் எடுத்துட்ட அளவுக்கு நல்லா ஒரு 75 மில்லி அளவுக்கு தயிரை விட்டுட்டு, ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு தயிரை விட்டுட்டு பண்ணலாம். இப்போ நம்ம மாவு இப்படி நம்ம கரைச்சி ஒரு ஓரமாக வச்சிட்டோம்னா இது நைட்டுக்குள்ளே நல்லா பொங்கி ஜம்முன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கிளக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாவை தோசையாகவும் வாக்கலாம், அடையாகவும் வாக்கலாம், ஊத்தப்பம் வாக்கலாம், குழிப்பணியாரமும் பண்ணலாம். அது சின்ன சின்ன வேரியேஷன் பண்ணினா போதும். பண்ணினா ஒரே மாவில் நிறைய ஐட்டங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சாச்சு, கரைச்சும் வச்சாச்சு, உப்பு போட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு எந்த அளவு பதத்தில் அரைச்சிருக்கேங்கிறத நம்மள்கிட்ட காமிச்சிட்டேன். மாவு பொங்கி வரட்டும், பார்க்கலாம். நம்ம பயத்தம்பருப்பு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். மாவு இந்தமாரி நல்லா பொங்கி வந்துடுச்சு அருமையாக. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இந்த கொத்தமல்லியை இந்த மாவில் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது பாருங்கள், இதில் என்ன கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி. இதுவும் கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணுறேன், நான் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாவில் போட போகிறேன்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா பெருங்காய ஜலம் விட்டுக்கிறேன். பெருங்காய பொடி போடணும்னு நினைக்கிறவா கூட பொடியை போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஒரு கோர்ஸாக அரைக்க போகிறேன். அரைச்சின்னு வந்துட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இந்த மூணுத்தையும் கோர்ஸாக அரைச்சிட்டு காட்டு. இப்போ இதுவே நம்ம ஒரு கோர்ஸாக அரைச்சாச்சு. இதே இந்த மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுமாரி இப்போ நம்ம இதுக்கு இந்த பயத்தம்பருப்பு இட்லிக்கு கடுகு தாளிக்கணும். ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். இல்லை ஒரு நான் எடுத்துட்ட அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிக்கணும். கடுகு வடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இந்த எண்ணெயிலேயே போட்டுடணும். எண்ணெயில் போடும்போது அதோடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ மண்ணாக மாவை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் மாவு எப்படி இருக்குது பற்றியில் நல்லா பொங்கி ஜம்முன்னு வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஈனோ போட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ஆப்ப சோடா, சமையல் சோடா, பேக்கிங் சோடா இதுமாரி எதுவுமே நம்ம போடணுங்கிற அவசியம் இதுக்கு கிடையாது. ஏன்னா இது நேச்சுரலாக நம்ம வந்து இதை மாவு பொங்க வச்சுட்டோம், புளிக்க வச்சுட்டோம். நேச்சுரலாக இல்லைன்னா கூட அதெல்லாம் நம்ம போட்டால் வயிற்றுக்கு கெடுதல். அப்படி நேச்சுரலாக உங்களால் பிடிக்க வைக்கிறது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நல்லா 2 கரண்டி தயிர் விட்டுக்கோங்க, ஜம்முன்னு வந்துடும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கேரட் துருவி போட போகிறேன். இப்போ நம்மளுடைய பயத்தம்பருப்பு மூங் டால் இட்லி வாக்கிறதுக்காக இட்லி பானையில் ஜலம் வச்சுட்டு இப்போ இட்லி இதுக்கு வந்து எண்ணெய் தடவை போகிறோம். ஆனால் எண்ணெய் தடவினத்தில் எந்த இட்லியாக இருந்தாலும் மாவு ஒட்டாமல் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் துணி வாக்கணும் அப்படின்னா அந்த இட்லி பானை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட வாக்கலாம். அதுக்கு 0 ஆயில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு தடவி எல்லாம் பண்ணணுங்கிறது கிடையாது. இதில் மாவு விட்டுட்டு நான் காட்டுறேன். நம்ம இப்போ பயத்தம்பருப்பு இட்லிக்காக மூங் டால் இட்லிக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கேரட் இல்லாததுனால நம்ம போடலை. கேரட் இருக்கிறவ இதில் கேரட்டை துருவி இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுமாரி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன்ல, இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேரட் அப்படியே துருவிட்டு அப்புறம் மாவை போடுங்கோ. கேரட்டை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்கோ. பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும், நல்லா இருக்கும். இதே பச்சை மிளகாய் எப்படி பொறுக்கி போட்டேன்னா குழந்தைலாம் எடுத்து எரிஞ்சிடும். அதனால் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி இதெல்லாம் நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போட்டோன்னு வைங்களேன், அதோடைய சத்தும் குழந்தைகளுக்கு உடம்புக்குள்ளே போயிடும், பொறுக்கியும் எரியாமல் இருக்கும். இதுமாரி இது பண்ணிடுங்க. இதை தூக்கி இப்போ நான் இட்லி பானையில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஜலம் நல்லா கொதிக்கிறது. இப்போ ஜலம் கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை வைக்கணும். அப்போ தான் இந்த இட்லின்னு இல்லை, எந்த இட்லியும் வாக்குறதா இருந்தாலும் ஜலம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி கொத்தி இந்தமாரி வைங்கோ. இப்போ இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் இது நல்லா நம்ம வேக விடணும். இப்போ நம்மளோட பயத்தம்பருப்பு இட்லி வெந்து விட்டான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவா என்ன பண்ணுவோம்னா இப்படி தண்ணியை பாத்திரத்தில் இதை பாருங்க, இந்தமாரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டு இப்படி பார்ப்போம் கையில் ஒட்டலைன்ட்டு. யங்ஸ்டர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு தெரியலைன்னா கத்தியை எடுத்து ஜலத்தில் நனைச்சிட்டு இப்படி இது பண்ணிடனா இப்படி ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்ததுன்னா ஓகே இட்லி வெந்துத்துன்னு அர்த்தம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த தட்டை எடுத்து நான் வெளியில் வைக்க போகிறேன். இப்போ இட்லி ஆவி அடங்கணும். ஆவி அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம இட்லியை இதுலேருந்து எடுக்க போகிறோம்.
இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம இதுலேருந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம். இது அரிசியை சேர்க்காத ரிச் ப்ரோட்டீன் டயட். இது ஹெல்த்தி டயட்டு. குழந்தைகளுக்கு வயசானவர்களுக்கெல்லாம் கொடுங்கோ. அவள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. இப்போ இதேமாரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வாசனையாக ருசியாக இருக்குது. இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கோ. இந்த சட்னி இதேமாரி சட்னி பண்ணியோ இல்லை உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அது பண்ணி தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்கோ. நன்றி, வணக்கம்.